நான் பண்ண தப்பை யாரும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அது என்னென்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். மீனை வந்து தந்தூரி பண்ணலாம் தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து கோடெல்லாம் போட்டால் தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும்னு கோடெல்லாம் கோடு போட்ட உடனே மசாலாவை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேவையான முக்கியமான பொருள் இதில் தயிரும் லெமனும் தான். தயிர் 1 ஸ்பூனும், லெமன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு லெமன் எப்படி வேணுமோ அது போட்டுக்கோங்க. கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக, தேவையான அளவுக்கு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருந்தேன். இதில் வந்து மெயினானதே தந்தூரி மசாலா தான். அது நான் ஒரு 2 ஸ்பூன் நிறையவே போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா, ஏன்னா இது நடுநடுவில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறது கிடையாது, போட போகிறது கிடையாது. அதனால் அது மேலே நல்லா ஊறிட்டு அந்த கோடு போட்ட இடத்துலலாம் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த கிரில் ட்ரேயில் அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்போ தான் வந்து சாஃப்ட் ஆகும். அப்புறமா ஓடிஜியில் வந்து 250 டிகிரி செல்சியஸில் வந்து நான் வந்து தப்பு பண்ணதே இங்கே தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கிரில் பண்ணுவோம்ல, சிக்கன் கிரில் பண்ணுற அந்த செட்டிங்ஸில் வச்சுட்டேன். அது ஒரு 10 மினிட்ஸ் மேலே அப்படியே தான் இருக்குது. ஹீட் ஆச்சு, ஆனால் பேக் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதனால் செட்டிங்ஸை மாற்றி 180 டிகிரி செல்சியஸ் பேக் பண்ணுற மாதிரியே வச்சு அப்புறம் ஃபிஷ் தந்தூரி சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருந்தது. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். செட்டிங்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.